1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 630 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. IAS, IPS உள்ளிட்ட மத்திய குடிமைப்பணி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானது. 933 பணியிடங்களுக்கு மே மாதம் 24ஆம் தேதி முதல் நிலை தேர்வு நடைபெறுகிறது. திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றனர். தேர்தல் வந்தாலும் கூட பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் விமர்சனம். மத்திய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் வகையில் செயல்படும் இணையதளம். முதியோருக்கு 2000 ரூபாய் ஓய்வூதியம், ஜல்லிக்கட்டில் இறந்தால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என அதிமுக வாக்குறுதி. மாணவர்களின் கல்விக் கடனை அரசை ஏற்கும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் EPS அறிவிப்பு. வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தாருக்கு ₹10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தவிக தலைவர் விஜய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை. செய்தியாளர்களை சந்தித்தால்தான் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வரும் என EPS பேச்சு. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட்டுக்கு சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களை சந்திக்க வெளியே வராதவர் விஜய் என எடப்பாடி பழனிசாமி சாடல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 72 நாட்கள் கழித்து விஜய் வெளியே வந்தார் என்றும் விமர்சனம். 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. சசிகலா விவகாரம் குறித்து பலமுறை தெளிவுபடுத்திவிட்டேன். ஏற்கனவே முடிந்து போன கதையை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை என EPS பேச்சு. ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கீரல் விழுந்திருக்காரு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை, அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க சசிகலா முடிவு என தகவல். தேர்தலை சசிகலா தரப்பு எதிர்கொள்வது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகியது சாதாரண விஷயம். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவைச் சேர்ந்த கிம்சந்த். குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் ஆளுநர் அஜய் பல்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவை ஒத்திவைப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 MPக்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டம். ராகுல் காந்தி கைக்குலுக்க வந்தபோது மறுத்த நாடாளுமன்றத்துக்குள் சென்ற மத்திய அமைச்சர் பிட்டு. Great are walking right by. Take a look at the face. This is what it looks like. Hello, brother. My greater friend. Surrender. Don't worry, you'll come back. Surrender.
தமிழ் மொழிக்கு எதிராக எந்த ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறார் அண்ணா. கோபமின்றி பேச காந்தியும் புள்ளி விவரங்களோடு பேச பெரியாரும் சொல்லிக் கொடுத்துள்ளதாக மாநிலங்களவையில் கமல் பேச்சு. M.K. Gandhi helped me write this speech without anger. Periyar helped me add logic. And Anna helped me understand this building. மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா கொடுத்த புகார் பொய். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அதிர்ச்சி தகவல். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி. தேர்தல் நடைபெற உள்ளதால் மேற்குவங்க மாநிலம் டார்கெட் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே பனிவரகு மற்றும் சாமையை உண்ட தமிழர்கள். கோவை அருகே மூடப்பாளையத்தில் நடந்த ஆய்வில் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் கோவிலூர் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. பாரம் தாங்காமல் நேரிட்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. நெல்லையப்பர் கோயில் நிகழ்ச்சியில் நரிக்குறவர் குழந்தைக்கு உணவு வழங்கவில்லை என புகார். திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக நெல்லை மேயர் விளக்கம். 1 கிராம் தங்கம் ஒரே நாளில் 630 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரித்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. IAS, IPS உள்ளிட்ட மத்திய குடிமைப்பணி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியானது. 933 பணியிடங்களுக்கு மே மாதம் 24ஆம் தேதி முதல் நிலை தேர்வு நடைபெறுகிறது. திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றனர். தேர்தல் வந்தாலும் கூட பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் விமர்சனம். மத்திய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் வகையில் செயல்படும் இணையதளம். முதியோருக்கு 2000 ரூபாய் ஓய்வூதியம், ஜல்லிக்கட்டில் இறந்தால் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என அதிமுக வாக்குறுதி. மாணவர்களின் கல்விக் கடனை அரசை ஏற்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் EPS அறிவிப்பு. வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ₹10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தவிக தலைவர் விஜய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை. செய்தியாளர்களை சந்தித்தால்தான் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வரும் என EPS பேச்சு. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட்டுக்காரன்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களை சந்திக்க வெளியே வராதவர் விஜய் என எடப்பாடி பழனிசாமி சாடல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 72 நாட்கள் கழித்து விஜய் வெளியே வந்தார் என்றும் விமர்சனம்.
72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. சசிகலா விவகாரம் குறித்து பலமுறை தெளிவுபடுத்திவிட்டேன். ஏற்கனவே முடிந்து போன கதையை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் பேச்சு. ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள ரெக்கார்டு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க சசிகலா முடிவு என தகவல். தேர்தலை சசிகலா தரப்பு எதிர்கொள்வது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை விலகியது சாதாரண விஷயம். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. மணிப்பூர் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவை சேர்ந்த கிம்சந்த். குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் ஆளுநர் அஜய் பல்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மக்களவை ஒத்திவைப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டம். ராகுல் காந்தி கைக்குலுக்க வந்தபோது மறுத்த நாடாளுமன்றத்துக்குள் சென்ற மத்திய அமைச்சர் பிட்டு. The thing is, here is a traitor walking right by. Take a look at the face. This is what it looks like. Hello, brother. My traitor friend. Surrender, surrender. Don't worry, you'll come back. Surrender, surrender. Yes, தமிழ் மொழிக்கு எதிராக எந்த ஆக்கிரமிப்புகள் நடந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கிறார் அண்ணா. கோபமின்றி பேச காந்தியும் புள்ளி விவரங்களோடு பேச பெரியாரும் சொல்லிக் கொடுத்துள்ளதாக மாநிலங்களவையில் கமல் பேச்சு. M.K. Gandhi helped me write this speech without anger. Periyar helped me add logic. And Anna helped me understand this building. மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா கொடுத்த புகார் பொய். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அதிர்ச்சி தகவல். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி. தேர்தல் நடைபெற உள்ளதால் மேற்கு வங்க மாநிலம் டார்கெட் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. 3500 ஆண்டுகளுக்கு முன்பே பனிவரகு மற்றும் சாமையை உண்ட தமிழர்கள். கோவை அருகே மூடப்பாளையத்தில் நடந்த ஆய்வில் தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் கோவிலூர் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. பாரம் தாங்காமல் நேரிட்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. நெல்லையப்பர் கோயில் நிகழ்ச்சியில் நரிக்குறவர் குழந்தைக்கு உணவு வழங்கவில்லை என புகார். திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக நெல்லை மேயர் விளக்கம்.